அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ ரீசன்ட் டேஸாக நானும் ஒரு 10 டேஸ் பக்கமாக லாங் வீடியோஸ் எடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா ரீசன் சொல்ல தெரியல எனக்கு கரெக்டாக. அப்புறம் வந்துட்டு இதுக்கான டைமை நான் கொடுக்கவும் முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சுச்சுவேஷனாகவே இருந்துச்சு. பட் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி கீப் சப்போர்ட்டிங். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சிட்டேன்னு ஒரு நாள் வந்துட்டு அது பேர் என்ன கோதுமை ரவை இருக்கும்ல, அந்த ரவையில் வந்து உப்புமா பண்ணேன். அது நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பண்ணுவேன், ஆனால் பெரிய ரவையாக வச்சு பண்ணுவேன்னா அந்த தடவை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும்ல, அந்த ரவையை வச்சு பண்ணால் சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி அதையே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இன்னொன்று, இன்றைக்கி லஞ்சுக்கு லீவுங்க. என்ன லீவுன்னு கேட்குறீங்களா? நேற்றுக்கு நான் வந்து சொரக்காய் தட்டைப்பயிர் போட்டு புளிக்குழம்பு மிளகு வச்சுருந்தேன்னா, ஸோ அந்த குழம்பு வந்து மீன் இருந்துச்சு கொஞ்சம். ஸோ அதுவே இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் லஞ்சுக்கு வந்து நான் ரைஸ் மட்டும் தான் வைக்க போகிறேன். சாப்பாடு எதுவும் ரைஸ் மட்டும் தான் வைக்க போகிறேன். அதே சாம்பார்லேயே சாப்பிட்டுக்கலான் இருக்கோம். இப்போது இந்த ரவையை வந்து பசங்களுக்கும் இதை தான் ஊட்ட போகிறேன். பசங்க 2 பேரும் வெளியில் போயிருக்காங்க. வெதர் என்னன்னு செக் பண்ணுறாங்களாமா. காலையிலே மேலே வந்து ஏசி போட்டிருப்பாங்க போல். 2 பேருக்கும் பயங்கரமாக மூக்கு ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. பாப்பாவுக்கு ஸ்னீசிங் வந்துக்கிட்டே இருக்குது. தம்பிக்கும் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. என்னதான் பண்ணுறதோ. இந்த ஊரில் இருந்துட்டு கோல்டு இல்லாமல் இருக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் போனாலே ஈஸியாக பசங்களுக்கு வந்து கோல்டு வந்துடுது. அப்புறம் வெளியில் எப்போ தான் கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளேயே இந்த அடை காக்கிற கோழி வச்சுருப்போம்ல, அந்த மாதிரியே வச்சுருக்க வேண்டியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் போனால் தான் அந்த அந்த காற்றாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், நம்ம ஸ்கின் மேலே வந்து படணும். அந்த இதெல்லாம் வந்து இது பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போவே இப்படி இருக்காங்க. ஏன்னா அந்த பசங்களை ஸ்கூலுக்குலாம் கூட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும்னு தெரியல வேறு. இன்னொன்று, ஸ்ட்ராலர் வேறு பசங்களுக்கு வாங்கவே இல்லை. ஸ்ட்ராலர் வாங்கினோம். ஸ்ட்ராலர் வாங்கினா தான் பசங்க 2 பேரும் ஈஸியாக கூப்பிட்டு போக முடியும். தம்பியை கூட ஈஸியாக நடக்க வச்சு கூப்பிட்டு வந்துடலாம் எங்கே இருந்தாலும். ஆனால் பாப்பா வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்துட்டாலே மேடம் வந்து அவங்க அப்பாவெல்லாம் தூக்குன்னு சொல்ல மாட்டாங்க. தூக்கு சொன்னால் வந்துட்டு நடந்து வா, தம்பிலாம் நடந்து வரான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனால வந்து மேடம் என்னை தான் அம்மாவை தான் தூக்க சொல்லுவாங்க. அப்படி போயிட்டுருக்கு. பார்க்கலாம். சம்மர் ஸ்டார்ட் ஆனால் இந்த பசங்களை இங்கே வந்து ப்ளே ஸ்கூல் ஏதாவது ஒரு சும்மா 1 hour 2 hour மட்டும் ஜாயின் பண்ணி விட முடியும்னு பார்க்கணும். அதுக்குள்ளே வந்து ஸ்ட்ராலரும் வாங்கணும். எனக்கு என்ன இதுன்னா, சிங்கிள் ஸ்ட்ராலராக வாங்காமல் டபுள் ஸ்ட்ராலராக வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஏன் அப்படின்னா, இப்போ நான் ஏதாவதுனா பசங்க 2 பேரையுமே நானே வெளியில் கூப்பிட்டு போயிடலாம். இப்போ ஹஸ்பண்ட் வேலை பார்த்தா கூட டபுள் ஸ்ட்ராலர் இருந்துச்சுன்னா 2 பசங்களையும் நானே வெளியில் சும்மா வச்சு ரவுண்ட்ஸ் கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வரலான்னு வச்சுக்கோங்களேன். வெதர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா. அதனால் பார்க்குறேன். இன்னொன்று, ஸ்ட்ராலர் புதுசாக வாங்குறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்துட்டு மார்க்கெட் பேஜில் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எதுவும் கிடைக்கல. இங்கே எனக்கு வந்து எனக்கு பக்கத்தில் ஒரு சும்மா 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா போய் வாங்கிட்டு வரலான்னு பார்க்குறேன். கிடைக்கல. கிடைச்சா எனக்கு ஆக்சுவலி அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட்லேயே வாங்கிக்கலான்னு தான் என்னோட எண்ணம். ஏன் அப்படின்னா, அது எப்பயாவது தான் ஸ்ட்ராலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து புதுசாக வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிறேன். இன்னொன்று, பசங்களுக்கு சைக்கிள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சைக்கிளையுமே யோசிச்சு பார்க்குறேன். சைக்கிள் வாங்கினா அந்த 3 months இந்த சம்மரில் மட்டும்தான் நம்ம சைக்கிள் வந்து யூஸ் பண்ண முடியும் பசங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து வெதர் வந்து மாறிடும், சீசன் மாறிடும், வெளில பசங்களை கூப்பிட்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன பண்ணுறது, வாங்கலாமா வேணாமா, இதை வாங்குறதா அதை வாங்குறதா அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த கனடா வந்து நம்ம எதையுமே சேவ் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். வாங்குற சம்பளத்துக்கும் இதுக்கும் சரியாக இருக்கும் போல. எல்லாருக்குமே இங்கே அதே தாங்க. இங்கே எக்ஸ்பென்சஸ் தான் அதிகமாக இருக்குது, சேலரிலாம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, கடுகு போட்டாச்சு. கொஞ்சமாக கடலை பருப்பு,
கிளாஸில் 1.5 டம்ளர் எடுத்திருந்தேன். ஆக்சுவலி 1க்கு 2.5 1 2 ஸோ 1க்கு 2.5 அப்போ அந்த ஆஃப்க்கு 1.25 1.5 கிளாஸ் வந்துட்டு கோதுமை ரவை எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 1 டம்ளருக்கு வந்து 2.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டேன். லாஸ்ட் டைம் நான் 3 வச்சேன், அது கொஞ்சம் கொலன்னு வந்த மாதிரி இருந்துச்சா, ஸோ இப்போ 2.5 வச்சு பார்க்கலான்னு வச்சுருக்கேன். அப்புறம் அந்த ஆஃப்க்கு வந்து 1.25 வச்சுக்கிட்டேன். ஸோ மொத்தமாக ஒரு 3.25 டம்ளர் வந்து தண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இன்றைக்கி எப்படி உப்புமா வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொலன்னு குழந்தைங்களுக்கு கூட்டுற மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை கொஞ்சம் வந்து பொலன்னு வருதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். இந்த இது இருக்குல்லங்க, அது பேர் என்ன, அந்த கெட்டில் சுட தண்ணி வச்சா ஊரை கூட்டுற மாதிரி பொலன்னு சவுண்டு வருது. ஏன் தான் அவ்வளோ சவுண்டு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. பார்க்கலாம். தண்ணி ஊற்றிட்டேன். இப்போது இன்னும் கொதிக்கணும். இது கொதிச்சாதான் ரெடி. கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த சிங்கில் கிடைக்கிற பாத்திரத்தெல்லாம் நான் க்ளீன் பண்ணிப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் அடுப்புக்கிட்ட நின்று ஏதாவது சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே அது கையில் போட்டுருமோ காலில் போட்டுருமோன்னு பயந்துட்டே சமைப்பேன். இப்போல்லாம் அது இல்லவே இல்லை. எவ்வளோ போட்டாலும் இங்கே பாருங்கள், தீக்காயங்கள் பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அப்பவும் நம்ம கடமையை செஞ்சுதான் ஆகும் இல்லை. அது ஒரு காலங்க. அம்மா வீட்டில் செய்யும்போது கையில் சுட்டா கூட நீ போய் உட்காரு, நானே பார்த்துக்கிறேன், நீ செய்யவே வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. ஆனால் இங்கெல்லாம் நமக்கு செய்யறதுக்கு ஆள் இல்லைங்க. அவங்க வேலையை பார்க்கறதுக்கே கரெக்டாக இருக்கு. ஹஸ்பண்ட் செஞ்சே தரேன்னு சொன்னாலும் நான் செய்ய விட மாட்டேன். ஏன்னா அப்புறம் அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்க டைம் வேணும்ல, அதனால் அலோவ் பண்ண மாட்டேன் கிச்சனுக்குள்ளே பெருசாக. இந்த இடத்துல கேஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுதுங்க. எனக்கு ஏனே தெரியல, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வே வந்து பிடிக்கவே. தனியாக என்னை புலம்ப விட்டுட்டு பிள்ளைக்கு எல்லாம் வெள்ளை கிளம்பி போயிடுச்சு. இங்கே வெதர் நல்லா இருக்காமா, பாசிட்டிவ் ஆமா, வெயில் அடிக்குதான் வெளியில். காலையில் இப்போ என்ன 9:30 9:40 ஆக போகுது. இந்த டைமில் எல்லாரும் வெளில போயிட்டாங்க. நான் நைட் வந்து அரிசி பருப்பு சாதம் தான் செஞ்சிருந்தேன் ஆக்சுவலி. ஸோ அது கொஞ்சம் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி மீதி இருக்குது. நான் அதனால் பசங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் இப்போ உப்புமா கிண்டுறேன். அதை சூடு பண்ணி நம்மளே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் உப்புமாவுக்கும் ரொம்ப தூரங்க. எப்போவுமே நான் உப்புமா நல்லாவே பண்ண மாட்டேன். ஸோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உப்புமா பண்ணேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மெத்தடில் இன்னைக்கு பண்ணிடணும்டா அப்படியே பிளான் பண்ணி பண்ணுவோம். சூப்பராக இருக்குங்க. நான் பண்ண உப்புமாவா அப்படின்னு என்னாலேயே நம்ப முடியாத அளவு பண்ணிடுவேன். இந்த சேமியா உப்புமா இருக்குல்ல, கரெக்டாக தண்ணி வைக்கவே மாட்டேன். அது எப்படியுமே பொலன்னு வராதுன்னு வச்சுக்கோங்க, பொலன்னு தான் வரும். அப்படிதான் எப்போவுமே அந்த உப்புமாவை கிட்டுவேன். சில விஷயங்கள் வரல அப்படின்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போதான் வரும். அப்படி ட்ரை பண்ணிகிட்டே இருந்து வந்தது தான் இந்த ரவை உப்புமா. இன்னும் ட்ரை பண்ணிட்டே இருந்தால் தான் சேமியா உப்புமாவும் வரும் போல். ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அடம் பிடிக்கவும் தெரியணும் இல்லை? ஓகே, ஓகேங்க, பர்ஃபெக்டாக வந்துருக்கு. இதான் நான் எதிர்பார்த்தது. சூப்பராக கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. பசங்களுக்கு தான் எப்படி போட்டுறதுன்னு தெரியல. பச்சை மிளகாய் அள்ளி போட்டுட்டு வேறு பார்க்கலாம். லைட்டாக நெய் போட்டாது ஊட்டி தான் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், அன்னைக்கு துலிப் கார்டன் போனதே வேஸ்ட்டு போலங்க. அழகாக இருக்குது இங்கே துலிப் சூப்பராக. ஒரு கீ வச்ச கலை போல இதெல்லாம் 2 பேர் வச்சுட்டு வெளில வர்றது ரொம்ப கஷ்டம்.
இந்த வால் பையன் மட்டுங்க அடங்கவே மாட்டாங்க. அதான் ஏய் கோ 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 கோ. நீ ரோட்டுக்கு வந்து நீ வீட்டுக்கு போணும். வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போலாமா? போ ஆதி. ரோட்டுக்கு வர கோ கோ. வீட்டுக்கு போ கோ 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 கோ. ஐயோ வீடு ஒன்றும் இல்லை. கற்றுக்கோ போ. ஆதினியை பார்த்தீங்களா, அந்த இடத்துல கீழே விழுந்துட்டாலாமா. அங்கேருந்து வந்து சார் அந்த இடத்துல விழுந்துட்டானாமா. அதனால வந்து விதிச்சுட்டு இருக்கான். ஏன் அடிச்சேன்னு சொல்லி. ஆதி கோ ஹோம். போமா வீட்டுக்கு போ. இங்கே போமா, இங்கே போமா, இறங்குமா. அப்பா போய் சாப்பிட்றேன். பசங்க வீட்லமா இல்லை கூப்பிட்டு போகலாம். வாமா. கால் பேச சொல்லிட்டேன். இங்கேயா? இங்கே கால் பேச சொல்லிட்டேன். அப்போ வீட்டில் போய் பேசிக்கலாம் வாங்க. யார் 2 பேரையும் வச்சுட்டு பண்ணுறது. பாப்பா போகலாம் வா. என்ன வேணா? ஐயோ ரஜினி அங்கிள் வந்தாங்கன்னா அடிச்சிருவாங்க. வந்துரு வாமா. பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளே வர மாட்டேங்குதுங்க ரெண்டும். எங்கள் ஆதினி ஸ்டைல் கேள். வாமா போகலாம். பாப்பா வாமா. ஐயோ முத்தா கொடுக்குறானா. இருமா. இதெல்லாம் ஒரு நீ கொடுத்தாங்க தம்பிக்கு. இந்த மாதிரி மொமெண்ட் எல்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆதி வா 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 கம். ஆதினி கம் ஆதினி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து தம்பிக்கு வந்து கனடா வந்ததுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஹேர் எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா, வீட்டில் வந்து ஒரு டைம் வந்து பாயிண்ட் 1 வச்சு ட்ரிம் பண்ணி விட்டோம். அப்புறம் வந்துட்டு ஒரு 2 டைம் வந்து மொட்டை அடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இவன் வந்து பயங்கரமாக அழுவான்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி அங்கேயே கேட்டாங்க, இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஹேர் கட் பண்ணுறீங்களா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், வீட்டிலையே ஏற்கனவே அழுதுருக்கான் ஹேர் கட் பண்ணும்போது. ஸோ இப்போவும் அழுவான் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 to 10 minutes வந்து பையன் வந்து பெருசாக அழுகலை. கண்ணிலேருந்து தண்ணி மட்டும் வந்துச்சு. ஏன்னா புதுசாக ஒருத்தவங்க ஹேர் கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணில் தண்ணி தான் வந்துச்சு. சவுண்டே விடாமலே அழுதுட்டு இருந்தான். சரி ஓகே, இந்த அளவு இருந்தால் கூட பரவாயில்ல, எப்படியோ கட் பண்ணிடலான்னு நினச்சேன். கொஞ்சம் நான் பக்கத்தில் சப்போர்ட்டுக்கு நிற்கவும், எங்களெல்லாம் சுற்றி பார்க்கவும், சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிட்டான். வேறு ஆப்ஷனே இல்லை. சரி ஹேர் கட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நானும் சில ரைம்ஸ்லாம் வச்சு காமிச்சு அவன்கிட்ட தாஜா பண்ணி அப்படியே லைட்டாக கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பையன் வந்து ஹேர் கட் பண்ணதும் பார்க்க செம்மையாக இருந்தான். வேறு லெவலில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ரிட்டன் வரும்போது சார் வந்து கிளாஸ்லாம் போட்டுட்டு போஸ்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம் ரோட்டில். செம்மையாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு. இவனுக்கு இனிமேட்டுக்கு ஹேர் கட் பண்ணி விட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லி டிசைட் பண்ணிக்கிட்டோம். பார்க்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 2 months ஒன்ஸாவது வந்து ஹேர் கட் பண்ணி விட்றணுன்னு இருக்கோம். என்ன ஒன்று பிரச்சனை அப்படின்னா, இங்கே வந்து வெதர் அப்பப்போ வந்து சேஞ்ச் ஆகிறதுனால இவனுக்கு வந்து ஈஸியாக வந்து கோல்டு வந்து வந்துடுது. ஸோ அதனாலவே வந்துட்டு ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னாலே நாங்களே யோசிப்போம் வீட்டில் இருக்கும்போதே. எப்படியோ ஓரளவுக்கு வந்து கட் பண்ணி விட்டுட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் இங்கே வால்மார்ட்டில் தாங்க கட் பண்ணோம். வெளியிலலாம் வேறு எங்கேயும் ஷாப்புக்கு கூப்பிட்டு போகல. ஆதினிக்கும் அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் அவளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஹேர் க்ரோத் ஆகணும். ஆனதுக்கப்புறமாட்டுக்கு வந்துட்டு அவளுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் ஸ்டைலாக கட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி இருக்கோம். பார்க்கலாம். பாப்பாவுக்கு ஆனால் இப்போவே வந்து காது கிட்டலாம் வந்து ஹேர் போகுது. அவளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பயங்கரமாக அழுதுட்டாங்க ஆதி. என்ன சொல்கிறதுனே தெரியல. நானும் மாற்றி உனக்கு மொபைல் காமிச்சிட்டே இருந்தேன். பட் ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் ஆள் சூப்பராக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இறக்கி விட்டுட்டதுக்கப்புறமாட்டுக்கு அங்கே இருக்க குச்சி மிட்டாயை எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் ஆள் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டான். பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் ரிட்டன் வரும்போது பாருங்கள், ஆதினி எல்லாம் எப்படி போஸ்ட் கொடுத்துட்டு வீட்டிலேருந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து வால்மார்ட் போகும்போது இது எடுத்தது.
இங்கே பாருங்களேன், இது எல்லாமே வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம். இது வந்து நான் வந்து அவன் ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுருந்தது. இது வந்து ஹேர் கட் பண்ணதுக்கப்புறமா அப்புறம் வந்து ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது நாங்கள் வந்து இது மாதிரி போஸ்ட் கொடுக்க சொல்லி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம். அப்பப்போ இப்படி தான் அழகாக ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.